தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு நம்ம ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு ஆவணி மாத கிரக அடைவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவானும், 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிர பகவானும், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இப்போ இந்த ஆவணி மாதம் இந்த கிரக அடையில் வச்சு தான் நம்ம பலனை பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு ராசியாதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போது திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் 100% நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போயிடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு கம்பல்சரி 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த 7ஆம் இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், செவ்வாய் பகவான் இருக்காரு. அப்போ உங்க ராசியாதிபதி 7ல் தான் இருக்காரு, குரு பகவானும் 7ஆம் இடத்துல இருக்காரு. 5 வருஷமா திருமணம் பார்த்துட்டே இருக்கிறவங்க வரனே அமையலிங்க அப்படின்னு நினைச்சா இந்த காலகட்டத்தை 100% பவரால் அமையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து சடைஞ்சே போச்சுங்க. ஏன்னா உனக்கு இது வரைக்கும் பொண்ணே பார்க்கல, நீ ஏதோ ஒரு பொண்ணை முடிச்சுட்டு வா அப்படின்னு அப்பா சொல்லக்கூடிய தன்மை இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மன உடைச்சலை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையில. ஏன்னா இது வரைக்கும் பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நம்ம இது வரைக்கும் பார்க்கலையே, நமக்கு திருமணம் நடக்கலையே, ஒரு ஏக்கத்தோடய வாழ்றதுக்கான தன்மை இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உங்க ராசியவே பார்க்குறாரு. அப்போ உங்க ராசியாதிபதி கூட இருக்கும்போது 100% உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமா, இல்லை பையன் இதுதான் பொண்ணு இதுதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணக்கூடிய அமைப்பு ஆவணி மாதம் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேயே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்காரு. அப்போது இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல அதிபதியே அப்படின்னா உங்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது வருமானம் அப்பா மூலியமாக வரப்போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா எதுவுமே எனக்கு தரல, அப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு ஆனால் எதுவுமே எனக்கு கொடுக்கவே இல்லை, பார்த்திங்கன்னா என்ற சொத்து பூரா தம்பி கொடுத்துட்டாரு, தங்கத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அப்பா உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி ஆகும்போது நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. பார்த்தீங்களா, உங்கள் ராசியிலேருந்து குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான திறமை இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் அங்கே வக்ரமாக்குறாரு. அப்புறம் அம்மா கூட உங்கள் மேலே இது வரைக்கும் எந்த பாசமே வைக்காமல் இருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரமாகும் போது உங்கள் மேலே பாசம் இல்லை, நீங்கள் கேட்டதை கொடுக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள அம்மா அப்பா நல்லபடியாக சப்போர்ட் இருக்க போகுது. அவங்களால என்ன உங்களுக்குலாம் ஆதாயம் ஆகக்கூடியது காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. கடந்த காலத்தில் எதுவுமே செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டம் செய்யக்கூடிய அமைப்பாக வரப்போகுது. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 5 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு கல்யாணமாகி ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தான் இந்த கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுவீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலும் சரி, கெட்ட விஷயத்துக்கு போனாலும் ஏதோ பாதியிலே திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை, யாராச்சும் என்ன கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேயே இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு கர்மஸ்தானாதிபதி அப்படிங்கிறது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துலயே சனி பகவான் வக்ரமாகி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவிக்கிறவன் பார்த்தா கர்மம் செய்யறதுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துலயே ஆட்சியாக இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் அப்படிங்கிறது 100% உங்களுக்கு கிடைச்சே தீரும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க, பிரிஞ்சு எப்படியாவது பிரிஞ்சிடலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். கல்யாணம் முடிச்சு நினச்ச மாதிரி லைஃப் அமையலை, நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையலை, நம்ம நினச்ச மாதிரி தப்பான வர்ணை தேர்ந்தெடுத்துட்டோங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவணி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கணவன் மனைவி சேர்ந்து பேசுனீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை விடாமல் பேசுனீங்கன்னா 100% உங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான தன்மை இருக்குது போகுது. பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை, பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே கிடைக்காமையே இருக்கும். 5 வருஷமாக முயற்சி பண்ணுறேங்க, எந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கலைங்க. வெளிநாட்டில் வேலை செய்யவும் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் முயற்சி பண்ணாலும் கூட கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இங்கிருந்து வெளிநாடு போகணும் எண்ணம் தான் இருக்குது, ஆனால் அது செயல்படுத்தவே முடியல. பாருங்கள், உங்களுக்கு
சூரிய பகவான் 10ல் ஆட்சி ஆகிறார். அந்த ஆட்சி ஆகும் பொழுது 100% ஒரு பட்டம், பதவி, உயர்வு, வெளிநாட்டு பயணத்தை கொடுக்காம போகவே மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு யோகத்தை பெறக்கூடிய சமயம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒரு ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ நினைச்ச மாதிரி வாழக்கூடிய தன்மை ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாமல் அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ராசியாதிபதி 6 நிற்கும் போது தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிப்பட்டிருப்பீங்க. இப்போ ராசியாதிபதி 7க்கு வந்துட்டாரு. அப்போ குருவானோட சேரும்போது கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையறதுக்கான தன்மை இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் அங்கே ஆட்சி ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் வரக்கூடிய காலகட்டமாக ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் கேதுவான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் கொடுக்காரு பார்த்தீங்களா. அப்போ தொழில் மூலியமா வருமானம் வந்தே தீரும் அப்படிங்கிறத ரூல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன். அவர் அங்கே 4ஆம் இடத்துல வக்ரமாகி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடந்த காலகட்டத்தில் தொழிலுக்காக நிறைய நஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வருமானம் வந்தே தீரும் அப்படிங்கிறத விதியே இருக்கு. அப்போ இது நல்லபடியாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வெளிநாட்டில் வேலை இழந்து வேலை தேடி இருப்பீங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த காலகட்டத்தில் 11ல் கேது பவனுக்கு அப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை இழந்துட்டு தேடிட்டே இருப்பீங்க. ஆனால் இது கிடைச்சிருக்கான சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா அது கிடைக்காம நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியாவே திரும்பி வந்துடலாமா, இல்லை நம்ம தனியாக இருக்கிறோமே ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிடலாமா, நான் ஃபேமிலியோடு போய் இந்தியாவே செட்டில் வேறு ஏதாவது வேலையை பார்த்துக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானாதிபதி 11ஆம் அதிபதி கூட உங்களுக்கு சூரிய பகவான் சேர்றாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் 100% உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத விதியே வருது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆகும் பொழுது இட சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டே செஞ்சுருக்காதுங்க. ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாங்கினதுக்கப்புறமா தெரியும் அது புறம்போக்கு நிலமாக இருக்குது, இல்லை பட்டா பூமிக்குள்ளே வாங்கியிருப்பீங்க. அந்த இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்திருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிவான் வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. இப்போ அது வித்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. அது போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அங்கே ஆட்சியாகும் பொழுது அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உண்மையில் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜனன காலத்து திசாபுத்திக்கு தகுந்தால் போல் பலன்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுக்கு இதுதான் பலன் தான் அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டவுடனே தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.